என்ன ப்ரோ பார்க்கணும்? உங்க டாக் பார்க்கணும். இப்போதான் அரிசியை போட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை இது கொஞ்சம் லைட்டாக பாருங்க, பார்த்துருவோம். பெருகு ப்ரோ ப்ரோ. இது சுடுது ப்ரோ. சாரி, ஆர்வ கோளாறு எடுத்துக்கோங்க ப்ரோ. ஊதுங்க ப்ரோ, பக்கத்தில் இருந்து ஊதலாம். அவங்க சந்தில் இருந்து ஓகே அப்படி கரெக்டாக ஊதணும். மரக்கையில் வந்து ஓகே தான். நான் அரிசியும் போட்டுருங்க, அரிசியும் பருப்பையும் போட்டு செக் பண்ணிப்போம். அரிசி நிறைய இருக்கும் போது இருக்கு. விடியற வரைக்கும் சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா அரிசி போட்டோம். பருப்பு கலவை. இப்ப நம்ம ரூம்ல 3 பேர் தான் இருக்கோம். ஒருத்தர் வந்து ஆபீஸ்ல இருக்காரு. அவருக்கும் சேர்த்து செய்யறதுனால நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அது போக 200 கிராம் பேக்கெட் பருப்பு போட்டிருக்கோம். அரிசி பருப்பு செய்யறதுனால ப்ரோ பண்ணி ப்ரோ. இப்ப யாரும் கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்றோம்னா எக் எடுத்து பாயில் பண்ணிடலாம். பாயில் பண்ணிட்டு 5 வரும். ஆளுக்கு 2 வச்சுக்கோங்க. நீங்க நான் ஒண்ணு சாப்பிடுறேன். அதுக்கு நானே கடைக்கு போயிருக்கேன். ஏன் நீங்க கடைக்கு போறீங்க? எக் கிரேவி பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, முட்டை பொரியல் பண்ணாலும் நானே சாப்பிடுவேன். யாரு? ஜீஜு சாப்பிடுறவங்க. ஜீஜு வந்து மறுபடியும் ஜூஜு முட்டை பொரியல் பண்ண யாரு கடைக்கு போறீங்க? நான் போறேன். ஜூஜு பாக்குதா? ஜூஜு ஜூஜு காமிக்கிறேன். ஜூஜு வா, எப்படி பாக்குறான் பாருங்க. சொன்ன மாதிரி எங்களுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் பத்தல. வெங்காயம் நானே வாங்க போயிட்டேன். எல்லாரும் மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானே கிளம்பிட்டேன். போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்துடும். ஒரு 20 ருபீஸ் வாங்கினா போதும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கிட்டேன். கீழே இருக்கு வெங்காயம், 1-2 கிலோ இருக்கு. ஏரியா குட்டி சொல்லான் இருக்காங்க. என்னடா வீட்டு டியூஷன் போலியா? அதான் ஏரியா குட்டிஸ். தம்பியா கீழே போட்டுறாதீங்க. புதுசா வந்திருக்கோம். புதுசாலாம் இல்ல, பல வருஷம் ஆச்சு. அப்படியே நீங்க பேசுங்க சும்மா 4 பேரும். நான் விளையாண்டு இருந்தோம். கீழே வந்தாரு. மோகன் லாக்சர் இல்ல ஹலோ ஹலோ சாணில வந்த பால் விளையாண்டுக்கும் பாரு. சாணில வந்த பால் விளையாண்டுக்கும் பாரு. பாத்து சொல்றியா? நீ எதை சொல்றியா? அடி போட்டான்டா. அண்டா போட்டு நினைக்க நம்ம போயிடலாம். நம்ம அப்படியே மேல போயிடுவோம். என்ன ரவுடி பண்றானுங்க. அவ்வளவுதான், இங்கே வாங்கிட்டோம். வெங்காயம் தெரிச்சிச்சுங்க. குயில கரண் பாய் அடிச்சு பிரிக்கிறானுங்களா? பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்துச்சு. ஒரு சவுண்ட் வந்துருக்கு. மொத்தம் ஒரு 3 சவுண்ட் விடுங்க கரெக்டா. அப்படியா? அப்படியே ஸ்டைல் பண்ணுங்க. செஃப் மாதிரி அப்படியே சும்மா போடுவாங்கல்ல. கல்லுக்கு தெரிஞ்சிரு போது. அதான் போட்டு உடச்சு விடுங்க. 5 முட்டையும் ஆனியன் போட்டு போட்டாரு.
இல்லை கம்மியா இல்லை ப்ரோ அது நல்லா வணங்க கொஞ்சம் உப்பும் சேர்க்கணும். உப்பா சீக்கிரமா முட்டை வாங்கிக்கோங்க. 5 முட்டை போதும் 5 முட்டை நாங்கள் எக் கிரேவிக்கு என்னென்ன எக் கிரேவி இல்லை எக் பொரியலுக்கு என்னென்ன போட்டோம்னா அதே பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு எக் உடச்சி ஊற்றி வேண்டியது நல்லா இருக்கும். கரம் மசாலா போய் இதை போட்டுருங்க. கோதுமை ஒரு மசாலா கொண்டு வந்து என்ன ப்ரோ கையில் கூட்டுங்க. கையில் கூட்டி பாருங்க. பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க ப்ரோ. மல்லித்தூள் வேற என்ன தர்றீங்க? வேற என்ன தர்றீங்க? சிக்கன் மசாலா கவர்ல கரம் மசாலா மல்லித்தூள் ஃபைனலா அரிசி பருப்பு சாதம் ப்ளஸ் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். வாங்க சாப்பிட போகலாமா? வாங்க ஸ்டார்ட். நம்மளுடைய பிரியாணியின் அரிசி பருப்பு சாதம் நல்லா கலக்கணும். கலக்கி சுவையை வெளியேற்றணும். பார்த்தா வெங்காயமும் தக்காளியும் தான் இருக்கு. பீஸ் எல்லாம் இல்லை. ப்ரோ நிரப்பி கொள்ளலாமா? நான் கரண் பாய் உங்க பிளேட் இது இல்லையா? அப்ப ஓகே கெவுட்டி தான் கெவுட்டி தட்டில் உள்ள கொண்டு போய் பாரு. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ மேட்ச் என்னாச்சு ப்ரோ? பாண்டே ப்ரோ மேட்ச் என்னாச்சு? கவுட்டி ப்ரோவா? தண்ணி எடுத்து வந்துட்டீங்களா? ஒரு வாட்டர் பாட்டில் பிடிச்சிருவோம். நம்ம அண்ணன் நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. என்னது மைக்கு மைக்கு கண்டென்ட் கொடுப்பீங்களா? மைக் ரெடி பண்ணுவோம். ஒரு ரீட்ரை கொடுங்க ப்ரோ. சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே ப்ரோ. அடிச்சாலும் மேட்ச் பார்க்க சீரியஸா இருக்கும். பாய் நம்ம பிடிச்ச சாதம். பாய் தேங்க்ஸ் மோகி பாய். ஃபோன் அப்டேட் ஆக போகுது. என்ன ஆகுதுன்னு தெரியல. ரீஸ்டார்ட் ஆக பார்த்துக்கலாம். சாப்பிட்டு இல்ல முட்டை வேணாம். முட்டை வேணாம். உனக்கு எதுவும் சொரியாசிஸ் நோய் இருக்குன்னு சொன்னேன். மச்சம் இருக்கட்டும் மச்சம். ஆமா 3 பேர் தான் ப்ரோ. இவ்வளவுதான் கம்மியா இருக்கு. சமைக்கும் போதே பாய் சாப்பிட்டியா? ஓகே உங்க வாயில் என்ன வச்சிருக்கீங்க?
போடு இந்த மாதிரி ஆன் அடிச்சா பரவாயில்ல. சிக்ஸ் பரவாயில்ல, இந்த மாதிரி அடிச்சா பார்க்கலாம். எனக்கு வந்து இந்தியாவுக்கு கப் வந்து ஜிம்பாவே தான். சிவா இருபத்தாறாம் தேதி பார்க்கலாம். வேலைக்கிழமை தானே. மச்சி டேஸ்ட் பத்தி எதுவும் சொல்லலாம் மச்சி? நான் சொல்றேன் ப்ரோ, உங்களோட டேஸ்ட் நான் சொல்றேன். அரிசி பருப்பு இல்ல மச்சி, எக்கு லைட்டா கலந்துட்டு மச்சி பெப்பர் பேக்கெட் எடுத்து மச்சி. பண்ணி bro. காரமா பண்ணிடலாம். ஓகே, காரமா பண்ணி எங்க போறது? நீ எடுத்து போட்ட காரம் பத்தலையா? இது வெறும் சில்லி மட்டும் தான் முடிச்சீங்களா? ம், Yes, it's electric. ஏன் ஒயிட் ரைஸ் வச்சீங்க? நைட்டு குழம்பு நைட்டு இல்ல, என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு. ஓ, சிக்கன் குழம்பு நைட் ஒயிட் ரைஸ், மதியம் சில்லியா? நீங்க வேற லெவல். ஆங்கரிங் உங்களுக்கு கொடுத்து குறைச்சிருக்கேன். நீங்க சீனியர் கூட உங்களுக்கு வந்து குறைச்சிருக்கேன். யார் சீனியர்? மச்சி நான் சாப்பிடறதுக்கும் நீ சாப்பிட்டு முடிச்சிருவா. அதை சொன்னா மச்சி பேச முடியும். அத்தியாவசியம் தான் போல்டு. ஜடேஜா குட்டி ஜடேஜா கண்டிப்பா சென்னையில வாய்ப்பு கொடுத்துருவாங்க. கொத்துண்டா, ஒரே கொத்து கொத்திட்டா. வந்து சன்ரைஸ் சென்னை நடக்கும்போது அபிஷேகம் வந்து போடுவாங்க. கொத்து ஒரே கொத்து கொத்திடுவாங்க பாருங்க. சூப்பர் சூப்பரா ஒரு ஃப்ரீடம்லாம் ஆடிருக்காங்க. சூப்பர் சூப்பர் ஆயிட்டு தான் ப்ரோ. பேட்டிங் கொடுக்கறது இல்ல. எப்படி இருக்கு பாருங்க. Hey guys, over. சொல்லுங்க. ரூம் வந்து கரெக்டா 380 நாள் ஆச்சு. 380 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி சாப்பிடவும் இவ்வளவு அமைதியா சாப்பிடறத பாக்குறாரு. சீரியஸா எவ்வளவு அமைதியா சாப்பிடறத ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸா. ஆமா, எப்படி ரங்கராஜ் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இப்படி இவ்வளவு அமைதியா சாப்பிடுற. கண்டென்ட் வேணுங்கிறதுக்கா ஒருத்தர் என்னென்னலாம் பேசலாம் பாத்தியா மச்சி? ப்ரோ 1 million followers, ஒரு followers வெளியில இருக்கு. ஏதாவது பேசி கண்டென்ட் கொடுப்பீங்க பார்த்தா அப்படியே சிங்கர் சிங்கர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சிங்கர் கேமரா வராம தள்ளி உட்காந்துருக்காரு. சிங்கர் இருக்கும்போது நமக்கு என்ன வேலை? சரி, முடிச்சுக்கலாமா? சர்ச்சை சொல்லிடுறீங்களா? சாப்பிட்டாங்க சொல்லிடலாம். பாய் ஃபைனலா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரிங்களா? गाइस வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நண்பன் கிரண் இருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லவே இல்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னதோ சொல்லு மச்சி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் மச்சி?